வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 19 டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். இப்போ நேத்தைக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். லாங்வீர் நிறுத்தியா மற்றும் பாண்டவர் நிறுத்தியா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரகாண்ட். குட்தண்டி நாச் மற்றும் டமாலி எந்த மாநிலத்தின் நடனம்? ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஆல்காப் மற்றும் மராசியா எந்த மாநிலத்தின் நடனம்? மேற்கு வங்காளம். கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் அடியன், அரண்டன், ஏரவல்லான், மோப்லாஸ் மற்றும் முத்துவன். லதா மங்கேஷ்கர் மற்றும் பிஸ்மில்லா கான் 2001ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. மாதவச்சாரியா, கீதே பாசியா, பிரம்மசூத்திர பாசியா, அனுபாஷ்யா மற்றும் கர்ம நிர்ணயான்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. ஜனாதிபதி மற்றும் துணை ஜனாதிபதி செயல்பாடுகள். துணை ஜனாதிபதியோட பதவி அப்படிங்கிற விஷயத்த அமெரிக்கா நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 7வது ஐந்தாண்டு திட்டம் 1985 இருந்து 1990 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. தொழிற்சாலைகளில் குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துவதை தடை செய்தல் அப்படிங்கிற விஷயத்த பிரிவு 294 சொல்லியிருக்காங்க. ரோஸ் மில்லியன் பெத்யூ யூபிஎஸ்சி உடைய முதல் பெண் தலைவர். கோயா கழகம் 1879 இருந்து 1880 வரைக்கும் டோமட்டோரா தலைமையில ஒடிசால நடந்துச்சு. மேகாலயால கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை வாங்லா, அகாயா, பாப் டீலாங். இன்னைக்கான திட்டம் ஆபரேஷன் பிளாக் போர்டு. இந்த திட்டம் 1988ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. PMSSV திட்டம் சமூக நிதி அமைச்சகம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தீன் தயாள் உபாத்யாயா கிராமின் கௌஷல் யோஜனா திட்டம் 2015ஆம் ஆண்டு ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தால அறிமுகமாச்சு. அடல் பூஜல் யோஜனா திட்டம் 2020ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. சமீபத்தில் மொசாம்பிக்கை தாக்கிய சூறாவளி எது? சீடோ. சையத் முஸ்டாக் அலி டிராபி 2024 வென்ற அணி எது? மும்பை. இந்தியாவின் முதல் நீரிழிவு உயர் வங்கி எந்த நகரத்தில் நிறுவப்பட்டுள்ளது? சென்னை. செமேரு மலை எங்கு அமைந்துள்ளது? இந்தோனேஷியா. பிரபல தபாலா இசைக்கலைஞர் காலமானார். அவர் யார்? ஜாகிர் ஹுசைன். கவுன் டேஸ் கோவாசி வேணிக்கு டைரி நாவலுக்காக 34வது வியாசமன் 2024 வென்றவர் யார்? சூர்யா பாலா. இந்த வியாசமன் விருது கே பிர்லா அறக்கட்டளை கொடுக்கக்கூடிய விருது. இந்த விருது 1991ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. சங்கரி சந்திரன் மைல்ஸ் பிராங்க்லின் இலக்கிய விருது வாங்கியிருக்காங்க. பெருமாள் முருகன் இலக்கியத்திற்கான ஜேசிபி பரிசு வாங்கியிருக்காரு. பால் லிஞ்ச் 2023ஆம் ஆண்டு புக்கர் பரிசு நபி பாடலுக்காக வாங்கியிருக்காங்க. பிரபாவர்மா 33வது சரஸ்வதி சம்மன் விருது வாங்கியிருக்காங்க. ஜென்னி எர்பன்பர்க் மற்றும் மைக்கேல் ஹாஃப்மன் சர்வதேச புக்கர் பரிசை 2024 வாங்கியிருக்காங்க. சமந்தா ஹார்வி ஆர்பிட்டல் அப்படிங்கிற நாவலுக்காக புக்கர் பரிசு கிடைச்சிருக்கு. யோகா கொள்கையை அமல்படுத்திய முதல் இந்திய மாநிலம் எது? உத்தரகாண்ட். உத்தரகாண்ட் மாநிலம் வந்துட்டு ரிஷிகேஷ் அப்படிங்கிற பகுதியை யோகா தலைநகரம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. உலகின் யோகா தலைநகரம் அப்படின்னு ரிஷிகேஷ் அப்படிங்கிற இடத்த அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உத்தரகாண்ட் மாநிலத்தை தேவ்பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. உத்தரகாண்ட் மாநிலம் இந்தியாவில முதல் முறையா திரவ கண்ணாடி தொலைநோக்கி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் லக்பதி திதி யோஜனா திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. முக்கியமந்திரி ஏகல் மகிழா ஸ்வரோஜ்கர் யோஜனா திட்டம், ரேஷம் கிட் பீமா திட்டம், ஹல்துவானி விளையாட்டு பல்கலைக்கழகம், இந்தியாவின் முதல் ஆஸ்ட்ரோடெரிசம் நட்சத்திர சபா, இந்தியாவின் முதல் ரோடோடென்ட்ரன் தோட்டம் மற்றும் இந்தியாவின் முதல் எழுத்தாளர்கள் கிராம முயற்சி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எந்த நாள் உலக புலம்பெயர்ந்தோர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது? டிசம்பர் மாசம் 18ஆம் தேதி. நவம்பர் 8 உலக கதிரியக்க தினம். நவம்பர் 10 அமைதி மற்றும் வளர்ச்சிக்கான உலக அறிவியல் தினம். நவம்பர் 16 தேசிய பத்திரிகை தினம். நவம்பர் 19 தேசிய ஒருங்கிணைப்பு நாள். நவம்பர் 21 உலக மீன்பிடி தினம், உலக தொலைக்காட்சி தினம். நவம்பர் 26 சம்விதான் திவாஸ். டிசம்பர் 3 சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம். அமெரிக்காவில் எந்த மாநிலம் டிசம்பர் 6ஆம் தேதியை மகாத்மா காந்தி நினைவு தினமாக அறிவித்தது? நெப்ராஸ்கா. தொழுநோயை ஒழித்த முதல் நாடு ஜோர்டான். இந்திய நாடு வந்து ட்ரோகோமோ நோயை நீக்கியிருக்காங்க. எகிப்து நாடு மலேரியா இல்லாத நாடாக அறிவிக்கப்பட்டிருக்கு உலக சுகாதார அமைப்பால். பிரேசில் நாடு வந்துட்டு சீனாவின் பெல்ட் அண்ட் ரோட் முயற்சி, அதாவது இந்தியாவுக்கு பிறகு 2வது பிரிக்ஸ் நாடு நிராகரிச்சிருக்காங்கன்னா அது பிரேசில் நாடு தான். பெல்ட் அண்ட் ரோட் அப்படிங்கிற முயற்சி சீனா நாடு 2013 அறிமுகப்படுத்தினாங்க. UNGA வந்துட்டு டிசம்பர் 21ஆம் தேதியை உலக தியான தினமா அறிவிச்சிருக்காங்க.
இந்திய கடற்படையால் சமீபத்தில் இயக்கப்பட்ட கப்பல் எது? நிர்தேஷாக். ஐஎன்எஸ் சந்தயக் இந்தியாவின் மிகப்பெரிய ஆய்வு கப்பல். ஐஎன்எஸ் ஜத்தாயு மினிக்காவில் தொடங்கியிருக்கு. இந்தியாவின் இரண்டாவது அணுசக்தி ஏவுகணை நீர்மூழ்கி கப்பல் ஐஎன்எஸ் அரிகாட். உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட முதல் மாசு கட்டுப்பாட்டு கப்பல் சமுத்திர பிரதாப். 4வது மற்றும் 5வது எதிர்ப்பு போர் நீர்மூழ்கி கப்பல் மால்பே மற்றும் முல்கி. இந்திய கடற்படையின் முதல் உள்நாட்டு பல்நோக்கு கப்பல் சமர்த்தக். அறிமுகப்படுத்தின நிறுவனம் எல்&டி. பாஷா நாமா என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? அப்துல் ஹமீத் லோக்ரி.